ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெளியே போய். இன்றைக்கி பார்க் போகிறோம். வாங்க நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பார்க்கை சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் பார்க்குக்கு வந்துட்டோம். இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸு. நாங்கள் பார்க்கு வந்த உடனே முதல்ல பார்த்தது இந்த அணிலை தான். இதுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். அது சாப்பிடவே இல்லை, சுற்றி சுற்றி ஓடிட்டே இருந்துச்சு. என்ன இப்போ நாம் முதல்ல பறவைகள் பார்க்கலாம். பறவைகள் நிறைய இருந்தது இங்கே. இப்போ நான் முதல்ல வாத்து இருக்கிற பக்கம் போயிருக்கேன். பாருங்கள், வாத்து நிற்கிது. இதுக்கு கீழே எப்படி தண்ணி இருக்குது, மேலே எப்படி குட்டியாக பிரிட்ஜு மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இது நல்லா பெருசாக நீளமாக கட்டி விட்ருந்தாங்க. அப்படியே சுற்றி அந்த பக்கமாக வெளியே வர்ற மாதிரி கட்டி விட்ருந்தாங்க. கீழே நிறைய வாத்துகள் இருந்தது. நம்ம மேலோடி அந்த பறவைகளை பார்த்துக்கிட்டே அப்படி போகலாம். நல்லா இருந்துச்சு இது. மேலே நெட்டு கட்டி விட்ருக்காங்க நல்லா ஃபுல்லாக. ஏன்னா இந்த பறவைகள்லாம் பறந்து வெளியே எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஃபுல்லாக வலை அப்படியே சுற்றி கட்டி விட்ருக்காங்க அவ்வளோ ஹைட்டில். இங்கே 2 பிரிவாக வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த பக்கமாக இந்த பாலத்து வெளியே வரணுன்னா இதுக்கு டிக்கெட் 80 ரூபா. இன்னொன்று அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், அங்கே மட்டும் கீழே போகணும் அப்படின்னா அதுக்கு 30 ரூபா டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. மட்டும் தான் பார்க்க முடியுது. வாங்க போகலாம். இங்கே கிளிகள் இருந்தது. கலர் கலராக வேறு ஒரு கூண்டில் வேறு கலரில் கிளி இருந்துச்சு. அந்த கூண்டில் மஞ்சள் கலர் ப்ளூ கலர் கலந்தது இருந்தது. இங்கே ரெட்டு ப்ளூ இருந்தது. அப்படி ஒரு கலராக இருந்துச்சு. இங்கே குட்டி குட்டியாக க்ரீன் கலரில் இருக்குது. நார்மல் நம்ம பார்க்குற கிளி இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு பறவை. இப்படி ஒரு கூண்டில் ஒரு ரகமான பறவைகள் பிரித்து வச்சுருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வெளியில் உட்காந்துருந்தோம். அங்கே இந்த ட்ரெயின் வந்தது. இந்த ட்ரெயின் பார்க்குக்குள்ளே அப்படி ஃபுல்லாக சுற்றிட்டு வரும். அப்புறம் இங்கே கேன்டீன் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணோம். ஸ்நாக்ஸ் ஆவினேஷ்க்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் எனக்கு வடாப்பாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கடுத்து அனிமல்ஸ் பார்க்க போகலாம். முதல்ல நாங்கள் காண்டாமிருகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் காண்டாமிருகம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தால் குரங்கு கூண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க. இதில் ஒரு 4 குரங்கு இருந்துச்சு. அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். எல்லாம் ரொம்ப தூரமாக இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கிளியராக தெரிய மாட்டேங்குது. இது வெள்ளைப்புலி தூரமாக தான் இருந்து நான் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். அது கேமரா ஒழுங்காக கிளியராகவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் கரடி. நான் எப்படியாவது அந்த கரடி திரும்பிடும், அதை ஒரு டைமாவது முன்னாடி வீடியோ எடுத்துடலாம் அதோட ஃபேஸை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது திரும்பவே இல்லை. நான் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்தேன். அது கடைசி வரைக்கும் திரும்பாது போல். அதுக்கப்புறம் நான் வேறு டைரெக்ஷனில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தேன். அது ரிட்டன் கூண்டுக்கு திரும்பி போயிடுச்சு. என்னால் அது ஃபேஸை வீடியோ எடுக்க முடியல. அடுத்து இங்கே பாருங்கள், சிறுத்தையும் அந்த இடத்துக்குள்ளே அப்படியே சுற்றி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டே இருந்தேன். அது இங்கே தள்ளி வருமா வராதா அப்படின்னு பார்த்தா அது அதிலே தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தது. எவ்வளோ சேஃப்டியாக எவ்வளோ ஹைட்டாக கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அது வெளியே வரவே முடியாது அந்த அளவுக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இது ஒரு பிரிட்ஜு கட்டி விட்ருக்காங்க. இதுக்கு கீழே தண்ணி இருக்குது. இந்த தண்ணியில் முதல்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்ல, ஆனால் இந்த தண்ணியில் முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் முதல்ல இருக்கான்னு ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன். என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. நிறைய சின்ன பசங்கள்லாம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
இவங்கெல்லாம் கூட அதை தான் பார்த்துட்ருக்காங்க, முதல்ல எங்கேயாவது தெரியுதா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆவினேஷை கொஞ்ச நேரம் விளையாட விடலான்னு சொல்லிட்டு பார்க்கில் விளையாட விட்டேன். எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ பேரண்ட்ஸு, செம்ம கூட்டமாக இருக்கும் அந்த பார்க் எப்போ வந்தாலும். அதுவும் இப்போ ஸ்கூல் வேறு இங்கே வந்து திறக்கவே இல்லை. வர 15ஆந்தேதிக்கு மேலே தான் ஸ்கூல் வந்து இங்கே திறக்குது. அதனால் கூட்டமாகவே தான் இருந்துச்சு. நாங்கள் போனது சனிக்கிழமை கூட என்னடா இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா அப்புறம் தான் ஞாபகம் வருது ஸ்கூல் திறக்கலை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.